அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவல் பகுதியில் கோச்சார பலன்களை பற்றி பார்க்கின்ற பொழுது சந்திரனின் கோச்சாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. அதாவது சந்திரன் தான் நவகிரகங்களில் தினக்கோள் ஆகும். தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் தான் அன்றாட நிகழ்வுக்கு முக்கிய கிரகமாகும். சந்திரன் கோச்சார ரீதியாக நல்ல ஸ்தானங்களில் சஞ்சரிக்கின்ற பொழுது சாதகமான பலன்கள் ஏற்படும். பொதுவாக அன்றாட தின பலன்களை நிர்ணயம் செய்கின்ற பொழுது சந்திரனின் சஞ்சாரத்தை கொண்டுதான் நிர்ணயம் செய்கின்றோம். சந்திரனவர் ஒரு ராசியில் 2.25 நாள் தங்குவார். 2.25 நாள் தங்கக்கூடிய சந்திரனவர் நமது ஜென்ம ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கோச்சார ரீதியாக சில ஸ்தானங்களில் வருகின்ற பொழுது ஏற்ற மிகுந்த பலன்களை தருவார். சந்திரன் தான் மனநிலைக்கு காரகனாவார். ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாட்களில் சாதகமான பலன்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாட்களில் தேவையற்ற குழப்பங்கள் இருக்கும். குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. 2இல் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய நாட்களில் பேச்சில் சற்று கவனத்தோடு இருந்தால் மிக மிக சிறப்பு. 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற காலங்களில் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள், புது புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார ரீதியாக மேன்மைகள் எல்லாம் இருக்கும். 4ஆம் வீட்டில் சந்திரனவர் சஞ்சரிக்கின்ற நாட்களில் தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருப்பதை அனுபவிப்பதற்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும். 5ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாட்களில் உங்களுக்கு பார்த்தால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். உணவு விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். நிதானத்தோடு செயல்பட்டால் பொருளாதார மேன்மையானது இருக்கும். 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாட்கள் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக மேன்மைகள் இருக்கும். பண வரவானது சிறப்பாக இருப்பது மட்டுமின்றி எதிர்பாராத தனச்சேர்க்கையால் இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட குறைவதற்கான வாய்ப்புகள், மன அமைதி, எதிர்ப்புகள் குறையக்கூடிய அமைப்பானது இருக்கும். 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாட்கள் மிக சிறப்பான பலனை அடைய முடியும். நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பல்வேறு வகையில் பண வரவுகள் கிட்டும். நினைத்ததெல்லாம் நடக்கும். 8இல் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாட்கள் அவ்வளவு சாதகமான நாள் என கூற முடியாது. சந்திரன் மனோ காரகன் என்பதனால அந்த 8இல் சஞ்சரிக்கக்கூடிய நாள் தான் சந்திராசிரமம் ஆகும். இந்த சந்திராசிரம நாட்களில் தேவையற்ற குழப்பங்கள் இருக்கும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உடன் இருப்பவர்களிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதனால பேச்சை சந்திராசிரம நாட்களில் குறைச்சிக்கிறது மிக மிக சிறப்பு. 9இல் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாட்கள் ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையும். பல்வேறு வகையில் பண வரவுகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாட்கள் மிக சிறப்பாக இருக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவானது மிக மிக நன்றாக இருக்கும். தொழிலில் லாபம், மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பதவி உயர்வுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். அன்றாட பணிகளானது மிக சிறப்பாக இருந்து மன மகிழ்ச்சியானது உண்டாகும். 11ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாட்கள் லாபகரமான பலன்களை அடைய முடியும். நினைத்ததெல்லாம் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். நெருங்கியவர்களால் கூட அனுகூலமான பலன்கள் இருக்கும். 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாட்கள் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் இருக்கலாம். பொதுவாக கோச்சார ரீதியாக சந்திரனவர் 1, 3, 6, 7, 10, 11 ஆகிய ஸ்தானங்கள் சஞ்சரிக்கின்ற பொழுது சாதகமான பலன்களை உண்டாக்குவார்.